எல்லாருக்குமே என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் அத்தியாயம்ங்கிறது 9வது அத்தியாயம். அது போன வீடியோவிலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த அத்தியாயம் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால 3 வீடியோ வழி சொன்னால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ 98, 99, 100 இந்த 3 வீடியோவுமே இந்த 9வது சாப்டரில் தான் நிற்கிது. அதில் அப்போ அந்த 9வது சாப்டருங்கிறது மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். அது போன தடவை 1/3 பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 1/3, அடுத்த வீடியோவில் ஒரு 1/3, அந்த மாதிரி இந்த சாப்டரை நம்ம முடிச்சிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வீடியோக்கள் வருது. அதாவது பார்ட் 2. இந்த பார்ட் 1 புக் 1 பார்ட் 1 தான் இந்த 9 சாப்டர்ஸ். அடுத்தது பார்ட் 2. பார்ட் 2ல் 25 சாப்டர்ஸ் இருக்குது. 25 சாப்டர்லேயும் அதாவது சுவாமி முக்தானந்தா அவரோட சொந்த அனுபவங்கள், அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது உண்டாகிற அனுபவங்களை பற்றி சொல்லியிருக்காரு. சில சாப்டர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அது அப்படி இப்படியே நான் என்ன நினச்சேன், 25 சாப்டர் 25 வீடியோவாக கொடுக்கலான்னு. ஏன்னா அதில் இந்த கட்டிங் ஜாயினிங் எல்லாம் வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கும் அதோட ஃபுல் இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கடவுளோட கிருபையால் நடக்கட்டும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன், அவரோட அதாவது சுவாமி முக்தானந்தாவோட மெடிடேஷன் மெத்தட், அவர் எப்படி மெடிடேஷன் பண்ணார், எப்படி அவருக்கு அந்த அனுபூதி நிலை கிடைச்சது அப்படிங்கிறத விவரிக்கிறார். ஓகேயா? அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, முக்தானந்தா ஆல்ரெடி இந்த ஹாலில் ஒரு கார்னரில் இடம் பிடிச்சி வச்சுருக்காரு அவருக்குன்னு. அது அவரோட இடம். அது எப்படிப்பட்ட இடம்? மூலையில் பின்னாடி உட்காந்துருக்காரு. அப்போ ஆளுங்கள்லாம் முன்னாடி வந்து நித்யானந்தா கிட்ட பேசும்போது கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அவருக்கு கேட்காது. அதே சமயத்தில் குரு சொல்கிறத மட்டும் அவருக்கு காதில் விழணும். அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு அங்கே உட்காந்தா, அந்த ஹாலோட மூலையில் உட்காந்தா அவருக்கு குருவை கரெக்டாக பார்க்க முடியணும் அப்படிங்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அப்படி உட்காந்துருக்கார். அதுதான் அவரோட பர்மனெண்ட் பிளேஸ். ஓகே, அப்படி அவர் என்ன சொல்கிறாரு, நான் மெடிடேஷன் தியானம் பண்ண தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னோடய குருவை நல்லா பார்ப்பேன். அப்போ குரு வந்து அந்த உடன் காட்டில் ஒரு கட்டில் மேலே தானே உட்காந்துருக்காரு. அப்போது குரு எப்படி இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கூர்ந்து நான் கவனிக்கிறேன். அப்போது குரு வந்து நல்லா இந்த பல்லெல்லாம் ரெண்டாக ஒன்றா சேர்த்து, வாயெல்லாம் மூடி, லிப்ஸு அந்த உதடுகளெல்லாம் மூடி, அப்படி அரைக்கண்ணாக திறந்து வச்சு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போது தொண்டையிலேருந்து சில சமயம் ஏதாவது சவுண்டு வரும்ங்கிற மாதிரி மந்திரம் ஏதாவது சொல்லுவாராக இருக்கும். அதே மாதிரி உடம்பு இப்படியே ஆடும். அந்த உடம்பு ஆடுறது, குரு உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்த்தாலே அவர் வந்து பேரானந்தத்தில் மூழ்கி திளைக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியும். அது மெடிடேஷனை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட புரியும், பார்த்தாலே புரியும். இவர் வந்து நம்மளை மாதிரி இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இந்த இன்டாக்சிகேட்டட் அப்படிங்கிறாங்க. இன்டாக்சிகேட்டட்னால் பயங்கரமாக கல் குடித்து மதுபானம்லாம் அருந்தி தலைக்கு ஒரு இது இல்லாமல் அப்படி இருக்காங்கள்ல, அந்த மாதிரி பகவான் நித்யானந்தா கடவுளை நினச்சி, இல்லைன்னா அவரோட குருவை நினச்சி அவர் அப்படியே அந்த போதையில் இருக்கார். அந்த கடவுளோட அந்த ஆன்மீக போதையை அனுபவிச்சிட்ருக்கார். அதை நம்ம சுவாமி முக்தானந்தா அந்த ஹாலில் மூலையில் உட்காந்து பார்க்குறார். பார்த்து அதுக்கப்புறம் சுவாமி நித்யானந்தாவே தியானம் பண்ண ஆரம்பித்து பண்ணி நானும் நித்யானந்தாவே ஆயிட்டேன் அப்படிங்கிறார். அது எனக்கும் என் பல்லெல்லாம் அப்படி கடிக்கிற மாதிரி, அந்த உதடுகளெல்லாம் சேர்த்து பிடிக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த போதையில் ஆடுற மாதிரி, அதே மாதிரியே எனக்கும் தோணுது. நானும் அப்படியே தோன்றது மட்டும் இல்லை, நானும் அப்படியே ஆயிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணும்போது நம்ம மங்கி மைண்டு தலை தூக்கும் இல்லையா? எவ்வளோ நேரம் நீ மெடிடேட் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் நான் சும்மா இருப்பேன், எந்திரி
அப்படிங்கிற மாதிரி கமாண்டு கொடுக்கும் மனசு. அப்படி மெடிடேஷன்லேருந்து கலையும் போது இது முக்தானந்தா எந்திரிச்சு அந்த ஹால்லே மெதுவாக நடப்பாராம். கொஞ்ச நேரம் நடப்பார். அந்த நடக்கும்போது மட்டும்தான் இவருக்கு நான் தான் முக்தானந்தா அப்படிங்கிற தோணல், அந்த நினப்பு வருமா. பாக்கி எல்லா சமயமும் அவர் மெடிடேட் பண்ணும்போதெல்லாம் அவரோட குரு நித்யானந்தாவை நினச்சி தியானம் பண்ணி அவரே நித்யானந்தாவாகவே ஆயிடுவாராம். அது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது உயர்ந்த தளத்தில் இருக்கிற ஒரு பொருளை எதாக இருந்தாலும் சரி நினச்சி நம்ம தியானம் பண்ண நம்மளும் அதுவாகவே ஆயிடுவோம். அதனால தான் மனுஷனுங்கள்லாம் நீங்களும் கடவுளாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்போது அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தியானம் பண்ண அந்த தெய்வத்தோட குணங்கள் நமக்கு வரும். அப்போ நம்மளும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போது முக்தானந்தா என்ன சொல்கிறாருன்னா, அவர் 15 வயசில் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ஆசிரமங்கள்லையே இருக்கார். அப்போ நான் ஒரு 60க்கும் மேலான மகான்களை தரிசனம் பண்ணியிருக்கேன். 60க்கும் மேலான மகான்கள்கிட்ட பேசியிருக்கேன். இந்த தியானத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன். நிறைய சாதுக்களை பார்த்துருக்கேன். நிறைய சன்னியாசிமாரை பார்த்துருக்கேன். ஹிமாலயாஸில் உடம்பில் ஒரு சொட்டு ஒரு துண்டு துணி கூட இல்லாமல் நிர்வாணமாக அந்த ஹிமாலயாஸ் குளிரில் உட்கார்ந்து தவம் பண்ணுற அவதூதாஸ்னு இருக்காங்க. அவதூதன்மார்களையெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இவங்க எல்லாமே சொல்கிறது என்னென்னா ஒன்று தான், மெடிடேட் ஆன் யுவர் குரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உன்னோட குருவை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னோட சகுன உபாசனைங்கிறது, அதாவது என்னோட குருவாகிய பகவான் நித்யானந்தாவோட சகுன உபாசனை, அவர் மேலே நான் பண்ணுற தியானம் எனக்கு ரொம்ப கைகூடி வருது, ரொம்ப ஈஸியாக வருது. எனக்கு ஈஸியாக அந்த எக்ஸ்டசி ஸ்டேட்டுக்கு வருது. எக்ஸ்டசினா அந்த பரமானந்தம், ஆனந்தம் கிடையாது, பரமானந்தம். ஆனந்தத்துக்கும் பரமானந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது நமக்கு ஏதாவது நமக்கு நினச்ச பொருள் ஒன்று கிடச்சதுன்னா வி ஆர் ஹாப்பி, நமக்கு ஆனந்தம். நமக்கு ஜிலேபி பிடிக்கும்னா யாராவது ஜிலேபி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உடனே சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம், அது ஆனந்தம். ஏன்னா ஆனந்தம்ங்கிறது ஷார்ட் லிவ்டு. கொஞ்ச நேரத்தை அந்த நாக்கில் அந்த டேஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆனந்தம். அது உள்ளே போய் தொண்டையிலேருந்து உள்ளே கீழே போயிடுச்சுன்னா அது ஒரு ஆனந்தமும் கிடையாது. அதே சமயத்தில் பரமானந்தம்ங்கிறது இந்த மாதிரி ஆன்மீகத்தில் திளைச்சி இருக்கும்போது, அதாவது தியானம் பண்ணி அந்த கடவுளையோ குருவையோ ஏதோ ஒரு பொருளை நினச்சி தியானம் பண்ணி அதில் ஒரு போதை கிடைக்கும். அந்த போதைக்கு பேர் தான் பேரானந்தம், எக்ஸ்டசிம்பாங்க. அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். அதாவது இந்த 5 கோஷங்களை பற்றி நம்ம படித்தோம்ல, அதில் நான் சொன்னேன்ல 4, 5 நமக்கு இப்போதைக்கு வேண்டான்னு. ஏன்னா 4, 5 ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் தயாராகலைங்கிறது என்னோட அபிப்பிராயம். அப்போ அந்த 5வது ஸ்டேட்டு தான் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட், ஆனந்தமய கோஷா. ஆனந்தமய கோஷம்னா அந்த பரமானந்தத்தில் திளைச்சிருக்கணும்னா மூழ்கி திளைச்சிருக்கணும், அந்த மாதிரி ஸ்டேட். அப்போது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேட்டு வர்றதுக்கு முடிஞ்சதுக்கு காரணம் நான் என்னோடய குருவை நினச்சி தியானம் பண்ணனால தான் அப்படின்னு அடித்து சொல்கிறார். அதாவது இன்னொன்று இங்கே என்ன நான் நினைக்கிறேன்னா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பகவான் முக்தானந்தாவுக்கு பலதுலேயும் தியானம் பண்ணி பலதையும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அமைஞ்சது அவரோட குருவை நினச்சி தியானம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு பல இடத்துலேருந்தும் அவருக்கு என்ன சொல்கிறது, பல இடத்துலேருந்து அவருக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. அதாவது குரு கீதா
அப்படின்ற புக்கு படிச்சிருக்காரு. அதில் த ரூட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் யுவர் குருஸ் ஃபார்ம் அப்படின்னு படித்தார். அதே மாதிரி இந்த துக்காராம் மகராஜ் அவர் ஏதோ பொயட்ரி எழுதியிருக்காரு. அதை படித்தப்பழும் உன்னோட குரு மேலே தியானம் பண்ணு அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இவர் பார்த்த சன்னியாசிகள், மகான்கள், அந்த சாது அவதூதாஸ், இவங்க எல்லாருமே உன்னோட குருவை நினச்சி தியானம் பண்ணு, அதுதான் எளிமையான வழி, அதாவது சீக்கிரமாக உனக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வழி அதுதான் அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணதுனால இவரும் தைரியமாக அவரோட குரு அவரோட குரு நித்யானந்தாவை நினச்சே தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால தான் இந்த சாப்டருக்கு பேரே மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். அவரோட மெத்தட். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு அமையணும்னு இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தடு. இவரோட மெத்தடை பற்றி மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன்னு தான் இந்த 9வது அத்தியாயத்தில் இவ்வளோ விலாவாரியாக சொல்கிறார். அது கேட்கும்போது நம்மளும் எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது பக்தினா இந்த கண்மூடித்தனமான பக்தி. அதாவது என்னோட குரு தான் எல்லாமே. அப்போ நித்யானந்தா ஒரு இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறாரு. அதாவது பார்க்குற காடு, மலை, ஓடுற தண்ணி, வீசுகிற காற்று, நதி, கடல், மலை, அதாவது 4 திசைகள் எல்லாமே எதில் அடக்கம்னா என்னோட குரு பகவான் நித்யானந்தாவில் அடக்கம் அப்படிங்கிறார். அதாவது பார்க்குற இடமெல்லாம் அவருக்கு நித்யானந்தாவாகவே தெரிகிறார். அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும். அப்போ மட்டும்தான் நமக்கும் இந்த மாதிரி அனுபூதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஞானம், ஒரு தெளிவு வருதில்ல, அதுதானே பெருசு. ஓகேயா? இதில் இன்னும் கொஞ்சம் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன எழுதியிருக்காருன்னா, பகவான் இல்லை நம்ம முக்தானந்தா சொல்கிறாரு, நான் நித்யானந்தாவை தியானம் பண்ணுறேன், அவர் மேலே பாட்டு பாடுறேன், அவர் சொன்ன மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் குளிச்சுட்டு போகும்போது அவர் குளித்த பாக்கி தண்ணியை இவர் எடுத்து ஹோலி வாட்டர்னு குடிப்பாராம். அதாவது புனிதமான தண்ணி அது. அதாவது குரு குளிச்சுட்டு விட்டுட்டு போன தண்ணியை இவர் குடிக்கிறாராம். குடிக்கும்போது ஹோலி வாட்டர்னு நினச்சி குடிக்கிறாராம். அதை விட பாருங்க, அதாவது பக்தியோட அந்த உச்சக்கட்ட நிலை வேற ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ தூரம், அவ்வளோ கண்மூடித்தனமான ஒரு பக்தி குரு மேலே. இவர் இது பகவான் நித்யானந்தா சாப்பிட்டுட்டு போகும்போது எச்சில் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டா அது பாக்கி உள்ளது எச்சில். அந்த எச்சில் சாப்பாட்டை கேட்பாராம். குரு கொடுக்க மாட்டாராம். ஏன்னா யோக பாதையில் பயணிக்கிறவங்க யாருமே மற்றவங்களோட எச்சிலை சாப்பிடக்கூடாது, அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போது குரு கொடுக்க மாட்டாராம். இப்போ அது மட்டும் இல்லை, மத்தியானத்துக்கு மேலே அவரோட அங்கே 2 சமையல்காரவங்க இருக்காங்க. ஆனால் அந்த சமையல் கட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே போக விட மாட்டாராம் குரு. இவர் நம்ம முக்தானந்தா அந்த 2 சமையல்காரங்களும் பின்னாடி போய் வாட்ச் பண்ணி பகவான் நித்யானந்தாவோட எச்சிலையெல்லாம் எங்கே கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு கவனிச்சிருக்கார். கவனித்து அந்த எச்சிலை எடுத்து பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவாராம். அப்போ பாருங்களேன், அதாவது நம்மளும் வீட்டில் செய்வோம். நம்ம எப்படி ஹஸ்பண்டு வச்சுட்டு போகிறது, இல்லைன்னா பசங்க வச்சுட்டு போகிறதெல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா ஐயோ விற்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி நம்ம சாப்பிடுவோம். அது வேறு, அந்த நினப்பு இல்லை இங்கே. அதாவது நித்யானந்தா தான் எனக்கு எல்லாமே, என்னோடய குரு தான் எனக்கு எல்லாமே, சர்வமும் சகலமும் என்னோடய குரு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறார். அதே மாதிரி நித்யானந்தா உட்காந்துட்டு எந்திரிச்சு போகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டஸ்ட்டு தூசியெல்லாம் இருக்கும்ல, அந்த தூசியெல்லாம் எடுத்து உடம்புல பூசிக்குவாராம். விபூதி பூசுகிற மாதிரி பூசிக்குவாராம். அந்த மாதிரி என்ன சில சமயம் குரு என்னை கால்படி மசாஜ் பண்ணி கொடு, கை காலை பிடிச்சி கொடுக்க சொல்லுவார் போல இருக்குது. அந்த மாதிரி டைமெல்லாம் இவருக்கு அப்படியே லட்டு கிடச்ச மாதிரி, அதாவது என்னோடய சகுன உபாசனையோட உச்சக்கட்டத்துக்கே நான் வந்துட்டேன். ஏன்னா குருவை கையால் தொட முடியுதே, குருவோட காலை பிடிக்க முடியுதே, அமுக்கி கொடுக்க முடியுதே அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பரமானந்த நிலைக்கு வந்துட்டேன்
அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக அதெல்லாம் பண்ணுவாராம். அதே மாதிரி சில சமயம் இவருக்கு என்ன இது மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது இடையில ஏதாவது கோவம் வரும். எல்லாட்டாலையுமே அவரே புக்கில் எழுதியிருக்காரு, நானும் ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கேன். அது நான் கொஞ்சம் கோபக்காரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட ஆசிரமம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது. அங்கே இருக்க அம்மாக்கள்லாம், அந்த கிராமம் அது. அப்போ அந்த கிராம பகுதியில் இருக்க அம்மாக்கள்லாம் ரொம்ப தூரம் நடந்து வந்து இவருக்காக சமையல்லாம் வச்சுட்டு செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. செஞ்சு வச்சுக்கும் போதே லேட் ஆகிடுச்சுன்னா இவர் கோவம் வருமா, அந்த அம்மாங்களையெல்லாம் திட்டுவாங்களாம். அதையும் அவர் எழுதியிருக்கார், நான் ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு. அப்போ அதாவது பின்னாடி அதுக்காக ரொம்ப வருந்தியிருக்கார் மனசு. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இவர் அவரோட குரு நித்யானந்தாட்ட கேட்டிருக்காராம், எனக்கு அடிக்கடி இல்லை இடையில இந்த மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் கோபம் வருதே, அது என்ன அப்படின்னு. அப்போது குரு சொன்னாராம், இட் இஸ் நாட் யூ அப்படின்னா நீ கோபப்படலை, அது ஒரு பாவனைனா ஒரு 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 என்ன இந்த மேகக்கூட்டங்கள் இப்படி கடந்து போகுது இல்லை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நீ அதுக்காக வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாராம். இதுவே நான் முன்னாடியே வேற ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம நல்லவங்களாக இருக்கணும், அதாவது ஹார்ட்டில் பியூராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு இந்த ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு நினச்சி நம்மளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருத்திக்கிட்டே வரோம் இல்லையா. நல்லது தான் நினைக்கணும், நம்ம சிந்தைகள், பவர் ஆஃப் தாட்ஸ் நமக்கு தெரியும். வேர்ட்ஸ் எவ்வளோ, நம்ம வார்த்தைகள் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ கவனமாக பேசணும், எல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ நம்மளும் தினமும் நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும்னு பார்க்குறோம் இல்லையா. பார்க்கும்போது சில சமயம் நம்மளை அறியாமலே சில கெட்ட வார்த்தைகள் நம்ம மனசில் வருது, இல்லைன்னா கெட்ட சிந்தனைகள் வருது. அப்போது அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய குரு சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்கக்கூடாது. நீங்கள் 100% அது அந்த மாதிரி கெட்ட நெகட்டிவ் சிந்தனைகள் வரும்போது நீங்கள் பொறுப்பேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது நம்ம சில சமயம் முன்ஜென்ம வாசனையாக இருக்கலாம், அல்லன்னா இந்த ஜென்மத்திலேயே நம்ம சின்ன பிள்ளையில சில சமயம் அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருக்கலாம், அல்லன்னா இப்போ கூட இந்த பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் இல்லையா. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நம்ம அப்படி நினைக்காட்டினா கூட நம்மளை சுற்றி உள்ளவங்க யாராவது இந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்க, இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணால் கூட அது காற்றுல அலையாக அந்த வைப்ரேஷன் நம்ம தலையில் ஏறுது. அதனால்தான் நம்ம மனசில் நம்ம புத்திக்கு அந்த மாதிரி சில கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள்லாம் வருது. அதனால் நம்ம அதுக்கு பொறுப்பாக முடியாது, பொறுப்பேற்கக்கூடாது அப்படின்னு என்னோடய குரு சொல்லியிருக்கார். அதே தான் இவரும் சொல்லியிருக்கார். பகவான் நித்யானந்தாவும் சுவாமி முக்தானந்தாவுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேயா, நீ கவலைப்படாத, அது நீ சொல்லலை, அது ஒரு பாவனை, அது ஒரு பாவம்னா பாவனை. அது இந்த மேகக்கூட்டங்கள் நடந்து போகிற பாசிங் க்ளவுட்ஸும்பாங்க இங்கிலீஷில். அதுதான், அது போயிடும். எந்த ஒரு மேகமும் அங்கேயே இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஏதோ மனசில் ஒரு வார்த்தை வருது, உனக்கு கோபம் வருது, அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் சொல்லிவிட்டு அவர் என்ன இப்படியே, அதாவது குரு இப்படி கட்டில் உட்காந்து சொல்கிறாங்கன்னா கீழே எல்லாரும் உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முக்தானந்தா கேட்டுட்ருக்காரு. அப்போது குரு சொன்னாராம் முக்தானந்தாவை பார்த்துட்டு, குரு மேலே தியானம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போது அந்த தன்னோட சிஷ்யன் என்னெல்லாம் நினைக்கிறான், தன்னோட சிஷ்யன் எப்படி மெடிடேஷன் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குருவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அவரோட சிஷ்யனை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு புரிஞ்சு போயிடும் இவன் மனசில் என்ன ஓடுதுன்னு. அப்போது நித்யானந்தா கிட்ட சொல்லாட்டினா கூட அவருக்கு நல்லா புரியும், இவன் என்னோடய சிஷ்யன் முக்தானந்தா, இவன் என்ன தான் நினச்சி தியானம் பண்ணுறான் அப்படின்னு நல்லா புரிஞ்சிருச்சு அவருக்கு. அதனால தான் மெடிடேட்டிங் ஆன் யுவர் குரு இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ குருவை நினச்சி தியானம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், ஞான சிந்துன்னு ஒரு புக்கு இருக்குது, அது நல்ல புக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அமைதி ஆயிட்டாராம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார். அப்போ அமைதியெல்லாம் இருக்கும்போது குரு பேசுகிறத நிறுத்தும்போது மற்றவங்களாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அவர் சமாதி ஸ்டேட்டுக்கு போயிடுவார், இல்லைன்னா ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறாரு. அப்போ நம்ம பேசக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களாம் கலைஞ்சு போயிடுவாங்க, கூட்டமே கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி முக்தானந்தாவும் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டார். எந்திரிச்சு வந்து அங்கே எங்கேயோ ஆசிரமத்துக்கு பின்னாடி எங்கேயோ போயிருக்காரு போல இருக்குது. ஹாட் ஸ்ப்ரிங்னு எழுதியிருக்காரு. ஹாட் ஸ்ப்ரிங்னா இந்த ஐ வெண்ட் அவுட் நியர் த ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு இருக்காரு. எதுக்கு எனக்கு தோணுது, அங்கெல்லாம் கொஞ்சம் எங்கேயாவது சுடுதண்ணி வர்ற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. அங்கே கை அலம்பவோ முகம் அலம்பவோ எதுக்கோ போயிருக்கார். அங்கே அவர் ஒரு சாதுவை பார்க்குறாரு. அந்த சாது பேர் வந்து கிருஷ்ணா ஷெட்டி. அந்த சாது ஒரு புக்கு படிச்சிட்ருக்காராம். அதாவது ஆசிரமத்துக்குள்ளேயும் ஆளுங்க இருக்காங்க, ஆசிரமத்தில் வெளியேயும் நிறைய ஆளுங்கள்லாம் உட்காந்து புக்கு படிக்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் ஒரு ஆசிரமத்தோட ஒரு அனுபவம். ஆசிரமங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதனால தான் ஆசிரமத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஒரு சாப்டரே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது ஆசிரமத்துக்குள்ளே ஒரு குரு இருந்தார்னா அந்த குருவை சுற்றியுமே அந்த வைப்ரேஷன் சக்தி எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். அது ஆசிரமத்தை கடந்து எத்தனையோ மைலுக்கு சுற்றிலும் அந்த எனர்ஜி இருக்கும். அப்போ மெடிடேஷன் பண்ணாதவன், தியானம்னா என்னன்னே தெரியாதவன் கூட அங்கே போனான்னா அவனோட மனசு அமைதியாகிடும். அந்த மனசில் இருக்க சஞ்சலங்கள் எல்லாம் குறையும். அந்த மாதிரி இந்த சாது வந்து உட்காந்து படிச்சிட்ருக்காரு. அப்போ முக்தானந்தாவை பார்த்தோன்னா அந்த ஆள் எந்திரிச்சு ஓடி வராராம். ஓடி வந்து சொல்கிறாராம், நான் ஒரு புக்கு படிச்சிட்ருக்கேன், அந்த புக்கு பேர் ஞான சிந்துன்னு பேர். எனக்கு எவ்வளோ படித்தாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பேசாமல் இதை நம்ம சுவாமிஜி நித்யானந்தா கிட்ட கொண்டு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாராம். யார்? இந்த கிருஷ்ணா ஷெட்டி, அந்த சாது புக்கு படிச்சுட்டு இருந்தார். இவரும் சரி கொடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமா போகிறாங்க. ஆசிரமத்துக்குள்ளே போய் அந்த கிருஷ்ணா ஷெட்டி வந்து அந்த புக்கை குரு பக்கத்தில் வைக்கிறார். உடனே குரு பார்த்துட்டு முக்தானந்தாவை பார்த்துட்டு, யூ டேக் இட், நீ எடுத்துக்கோ, இந்த புக்கை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, குரு வந்து நீ வந்து அதாவது நீன்னு கூட சொல்லலை, மொட்டைக்கட்டையாக சொல்லியிருக்காரு. குரு மேலே தியானம் பண்ணுறது நல்லது, அது வந்து ஒரு கம்ப்ளீட் தியானம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் சைலண்டில் இருந்தார்ல. எனக்கு மனசில் இப்போ என்ன படுதுன்னா, அந்த சைலண்டில் இருக்கும்போது நித்யானந்தா இந்த ஷெட்டி அங்கே வரவழைச்சு, அந்த ஷெட்டிக்கு எனக்கு இது பிடிக்கலை, படிக்க எனக்கு என்னமோ இந்த ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது இந்த புக்கு படிக்கும்போது, பேசாமல் சாமிகிட்டே கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்க வச்சு அந்த புக்கை அங்கே வரவழைச்சு முக்தானந்தாவுக்கு கொடுக்குறார். அதுதான் அந்த சைலன்ஸோட அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்னோடய சிற்றறிவுக்கு பட்டதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை மாதிரி, ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடக்குதுங்க. நமக்குன்னு ஒரு குரு இல்லாட்டினா கூட நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் நான் சில சமயம் ஆசைப்பட்டேன்னா அது உடனே அது நடக்கும். பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம 100 கோடி வேணும், 1000 கோடி வேணும்னெல்லாம் அதல்ல, அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். சின்ன விஷயம், இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அது அப்படியே நடக்கும். யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா யாராவது அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி எனக்கெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது. நான் ஒன்றும் பெரிய மகான் ஒன்றும் கிடையாது. ஆனால் கூட நம்ம வந்து அதை கவனிக்கிறதில்ல. நிறைய தடவை அதை விட்டுறோம். ஒரு தமிழில் பேசும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து கரெக்டு உபயோகம் கிடையாது, அந்த வார்த்தையோட கரெக்ட் உபயோகம் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த ஆள்காரும் தமிழ்நாட்டில் அதை தான் பேசுகிறாங்க. அதனால் அது கரெக்ட் ஆகிற மாதிரி தோணுது எல்லாத்துக்கும். அதாவது நம்ம வந்து கவனமாக பார்க்குறதில்ல, நம்ம அசால்ட்டாக இருந்துடுறோம். இந்த அசால்ட்டுனா கவனக்குறைவுங்கிற அர்த்தத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அசால்ட்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தமே வேறு. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அதாவது அசால்ட்டுனா மற்றவங்கள கொல்றது, அதுதான். ஆனால் பேச்சு வழக்கில் அது அசால்ட்டாக, ரொம்ப அசால்ட்டாக போகிறான் பாரு
அப்படின்னா கேஷுவலாக போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில். ஸோ அந்த அர்த்தத்தில் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அதாவது அந்த மாதிரி முக்தானந்தா கையில் அந்த புக்கு வந்து சேருது. அப்போது முக்தானந்தாவுக்கு கேட்கணுமா, அப்படியே குரு கொடுத்த புக்காச்சே, 2 கையாலையும் பிரசாதம் போல் வாங்கி அப்படியே கொண்டு போய் தன்னோட சீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக முக்தானந்தா கன்னடா பேசுகிறவருன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு கன்னடாவில் எழுதியிருக்கார். இந்த புக்கை ஆல்ரெடி அவர் 2 தடவை படிச்சிட்டார். ஆனால் கூட இப்போ குரு கொடுத்ததாச்சே, அது வெயிட்டேஜ் ஜாஸ்தியாச்சே, அதனால் பயபக்தியோடு கொண்டு போய் அந்த மெடிடேட்டிங் ஆன் யுவர் குருன்னு ஒரு சாப்டர் இருக்கான். அதில் அந்த சாப்டர் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் கரெக்டாக முக்தானந்தா அந்த சாப்டர் எடுத்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, எப்போ நான் என்னோடய குருவை தியானம் பண்ண ஆரம்பித்தேனோ அன்னைக்கு தான் எனக்கு இந்த தியானத்தோட உச்சக்கட்டத்துக்கு நான் போனேன். அப்போ தான் எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அப்புறம் இந்த ஞான சிந்துவை பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு. நிறைய சொல்கிறாரு. அதில் கொஞ்சம் நான் இதில் சேர்த்துருக்கேன். பாக்கி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த ஞான சிந்துங்கிற புக்கு எழுதினவரோட பேர் ஸ்ரீ சிதானந்த அவதூத். சிதானந்த அவதூத் அப்படிங்கிறது அவர் பேர். அவர் இன்னொரு மகான். ஓகேயா? அவர் வந்து ஹம்பிங்கிற இடத்துல துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள பாக்லாமுகிங்கிறது ஒரு அம்பாளோட பேர். அங்கே பாக்லாமுகின்னு நம்ம வந்து சொல்கிறேன். பாக்லாமுகிங்கிற மலையில் இருக்கிற அம்பாள் பாக்லாமுகியை நினச்சி இவர் தியானம் பண்ணி இவர் முக்தி கிடச்சிருச்சான். யாருக்கு? அந்த ஞான சிந்து எழுதின சிதானந்த அவதூதுங்கிற அவருக்கு. இது வந்து நம்ம வந்து பகுலாமுகின்னு நான் கேட்டிருக்கேன். அம்பாளோட பேர் அது பகுலாமுகி. இதில் இந்த கன்னடா பேசுகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கு பதிலாக பி போடுவாங்க. வசந்தின்னு சொல்ல மாட்டாங்க. நம்மெல்லாம் வசந்திங்கிறோம் இல்லையா, அவங்க வந்து வசந்திம்பாங்க. அதனால தான் இந்த பகுலாமுகியை தான் பாக்லாமுகின்னு சொல்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம். நான் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணலை. இதில் எப்படி எழுதியிருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இந்த ஞான சிந்து புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த புக்கு எழுதினதே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. கான்வர்சேஷன்னா 2 பேருக்கு இடையில் நடக்கும் உரையாடல். அதுதான் கான்வர்சேஷன். அப்போ யார் 2 பேருக்கு இடையில் இந்த உரையாடல் நடக்குதுன்னா, பரமசிவனுக்கும் அவரோட 2வது மகனாகிய கார்த்திகேயன்கிற முருகனுக்கும் இடையில் நடக்கும் உரையாடல். அதுதான் இந்த ஞான சிந்துங்கிற புக்கு. ஃபுல் புக்கும் அப்படி தான் எழுதியிருக்கு. அதில் பரமசிவன் முருகனுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத எழுதியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து வர்ஷிப் ஆன் தி பிரைமார்டியல் குரு. நீ வந்து அந்த ஆதி அந்தம் இல்லாத அந்த ஆதி குரு, அந்த ஆதி சிவனை நீ தியானம் பண்ணு அப்படின்னு சிவன் கார்த்திகேயனுக்கு உபதேசிச்சிருக்கார். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு. இன்னும் வருது அது. நான் என்ன நினச்சேன், அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது வந்து 100வது வீடியோ. அதில் ரொம்ப அதாவது எப்படி சுவாமி முக்தானந்தா தியானத்தில் உச்சக்கட்டம் நிலையில் அடைஞ்சார் அப்படிங்கிறத அதில் விவரிச்சிருக்காரு. அதை நம்மளும் நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இதனால் நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ச்சி உண்டாகும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது வரணும்னு சொல்லி தான் இந்த புக் ரிவ்யூவெல்லாம் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கேளுங்க. உங்களுக்குள்ள நிறைய மன மாற்றம் இதனால் வரும். ஓகே. ஆன்மீகத்தில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஆன்மீக பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னேற்றங்கள் டக்குன்னு முன்னேற்றங்கள் கிடைக்கணும், வரணும். அதுபோல் கடைசியில் முக்தியும் கிடைக்கணும்
எல்லா உயிர்களுக்கும் முக்தி கிடைக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களும் மனுஷ ஜென்மம் எடுத்த எல்லாருக்குமே முக்தி கிடைக்கணும். அப்படி லோகாஸ்த மஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.